பகவான் சிவபெருமான் நடராஜர் என்ற வடிவில் பிரபஞ்ச நடனக் கலைஞராக திகழ்கிறார். அவரது தாண்டவம் உலகை காக்கவும் அமைதியையும் செழிப்பையும் நிலைநாட்டவும் செய்யப்படும் தெய்வீக நடனமாக கருதப்படுகிறது. ஒருமுறை ஆதிசேஷன் சிவபெருமானை வழிபட்ட போது அவர் மகிழ்ந்து நடராஜர் வடிவில் காட்சியளித்தார். அப்போதுதான் ஆனந்த தாண்டவத்தின் மகத்துவம் வெளிப்பட்டது. நடராஜர் முயலகன் என்ற குள்ள அரக்கனை தனது இடது காலின் கீழ் அடக்கி நிற்கிறார். இது நம்முடைய மனதில் இருக்கும் அறியாமை மற்றும் அகங்காரத்தை ஒழிப்பதற்கான அடையாளமாகும். முயலகன் தனது சக்தியால் தேவர்களுக்கும் மக்களுக்கும் நோய்களையும் துன்பங்களையும் கொடுத்தான். இரக்கமுள்ள சிவபெருமான் அவனை அடக்கி அனைவரையும் காப்பாற்றினார். சிவபெருமான் கைலாயத்திலிருந்து ஆனந்தமாக நடனமாடும்போது தேவர்கள், ரிஷிகள், நாரதர், தும்புரு ஆகியோர் வானத்தில் கூடி அந்த தெய்வீக நடனத்தை மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்கிறார்கள். சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு போன்ற புண்ணிய தலங்களில் திருவாதிரை நாளில் நடராஜரின் திருவிழா மிகுந்த விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் அல்லது பிரதோஷ காலங்களில் நடராஜரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வில் செழிப்பு ஏற்படும். எனவே நாம் அனைவரும் மனதார பகவான் நடராஜரை வணங்கி நம் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் செழிப்பும் பெருக வேண்டும். நடராஜா, நீ எப்போதும் என் கூட இருந்திட வேண்டும். தில்லை மகாராஜா.